ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உயிர்த்தெழுந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1 வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன். சங்கீதக்காரர் தாவீது ஆடுகளுக்கு பின்பாய் போய் கொண்டிருந்த காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆடுகளுக்கு பின்பாக போன காலம், யுத்தத்திற்கு போன காலம், காட்டிலே வசித்த காலம், இப்பொழுது அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். யூதாவின் மேலும் இஸ்ரவேலின் மேலும் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதனாய் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், இன்றைக்கு ஓய்வு நாள், ஆண்டவருடைய ஆராதனை நாள், ஆலயத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே என் இருதய மகிழ்ச்சி நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். 2ஆம் வசனம் சொல்கிறாரு, எருசலேமே உன் வாசல்களில் என் கால்கள் நிற்கலாயிற்று. சொல்லிட்டாங்கப்பா, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், எருசலேமுடைய வாசலில் போய் நின்று காத்திருக்கிறேன். I am waiting for the door to be open. I need to enter into the premises of the Lord to worship Him. அந்த ஆலயத்தினுடைய கதவு திறப்பதற்காக நான் எருசலேமின் வாசல்களை காத்திருக்கிறேன். இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு ராஜா அநேக வேலை இருக்கும், அநேக காரியங்கள் இருக்கும். அதெல்லாம் விட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் சொன்ன உடனே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன் கால்கள் அங்கே போய் அப்படி நிற்கும். 3ஆம் வசனம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் சொல்கிறாரு, எருசலேமுக்குள்ளே போய் நின்னாலே ஐ ஃபீல் தட் மியூசிக், ஐ ஃபீல் த ப்ரெசன்ஸ். எருசலேமுக்குள்ளே போய் நான் நிற்கிறேன். அது இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய ஓசைகள், அதில் வரக்கூடிய கேட்கக்கூடிய சத்தங்கள், இதெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் ஆதி காலங்களில், அதாவது ஒரு 40-50 ஆண்டுகளில், 1940, 50 இந்த ஆண்டுகளில் ஒரு இடத்தில் தேவாலயம் இருக்கும். அந்த தேவாலயத்தில் ஒரு பெரிய மணி இருக்கும். 1ஆம் மணி அடித்த உடனே ஜனங்கள் புறப்பட்டு அடித்து தள்ளி கொண்டு ஓடி வருவார்கள். 2ஆம் மணி அடிப்பதற்குள் உள்ள ஆலயத்திற்குள்ள முழங்கால் நின்று ஜெபிப்பார்கள். அது அந்த காலம். இப்போ எந்த சபையிலும் மணி அதிகமாக இல்லை. சில இடங்கள் பாரம்பரியமாக அதை செய்கிறார்கள். ஆனால் 7 மணி ஆராதனையா அப்படி கொட்டாயை விட்டுட்டு எழும்பி உட்காருவார். 7 மணிக்கு தான் உட்காருவார் வீட்டில். மனைவி சொல்ல 7 மணி ஆயிடுச்சு, போகலாம், பொறுமையாக போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். 7:30 ஆகும், 8 ஆகும். 8:30 மணிக்கு 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தலையில் தண்ணி சொட்ட அப்படி ஓடி வந்து உட்காந்து என்னமோ பஸ்ஸை பிடிக்க போகிற மாதிரி. அப்போ தான் பாஸ்டர் சொல்லுவார், அந்த மெசேஜினுடைய மைய பகுதி ஓடிட்டுருக்கு, இதுக்கு வாழும் தெரியாது தலையும் தெரியாது. அந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே என் ஆத்துமாவே என்னோடனே ஐயோ சந்தோஷம், உடனே கறிக்கடை, அடுத்தது சாப்பாடு. ஒன்று சொல்கிறேன், தாவீதை விட உத்தியோகஸ்தர் நாம் யாரும் கிடையாது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம். என் கால் எருசலேமில் வாசல்களில் தரித்திருக்கிறது. அந்த தரித்திருக்கிற நேரங்களில் எருசலேமிலிருந்து வருகிற சத்தங்கள், எழுப்பப்படுகிற ஓசைகள் எல்லாம் இசையாய் இருக்கிறது. ஐ ஃபீல்
and musical experience in Jerusalem. எருசலேமுக்குள்ள எனக்கு அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். எதற்கு போகிறோம்? சண்டே போகிறோம். போகலன்னா பாசு சத்தம் போடுவார். நாங்கள் குடும்பமாக போவோம். போகலன்னா பங்காளி அங்காளி கேட்பாங்க, மற்ற விசுவாசிங்க கேட்பாங்க, போயிடுவோம். நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஆலயத்துக்கு அந்த நேரத்திற்கு முன்பே போய் பாருங்களேன். ஆலயம் திறப்பதற்கு முன்பே போய் பாருங்களேன். அதில் வரக்கூடிய சந்தோஷம் இருக்க, அப்பப்பா அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாங்கள் ஒரு பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆராதனை நடத்தினோம். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் அந்த ஆராதனை மூட வேண்டிய கட்டாயமாயிடுச்சு. ஏன்னா அதை நாங்கள் இடத்து வாடகைக்காக எடுத்திருந்தோம். அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம், அதனால் அந்த இடத்தை எங்களுக்கு தெரியாமலே விற்றுவிட்டார். அதனால் நாங்கள் அங்கே காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. எங்ககிட்ட ஒரு 25 லட்சம் இருந்திருந்தால் அந்த இடத்த சொந்தமாக்கியிருக்கலாம். அந்த வாய்ப்பு எங்களுக்கு இல்லாமல் போனது. அதனால் நாங்கள் கவலைப்படலை. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நாங்கள் துதித்து கொண்டு, ஆண்டவர் நீர் வேறு இடங்களை எங்களுக்கு காண்பேன் என்று சொல்லி, இப்போ அந்த பகுதியிலேயே ஒரு வீட்டில், ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் மட்டும் நாங்கள் சண்டே மட்டும் கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறோம். ஆனால் அதில் ஒரு அம்மா, வயசான அம்மா வருவாங்க. கிட்டத்தட்ட 60+ அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் தூரமாக இருந்து வரணும். அந்த பகுதி காடு போன்ற ஒரு பகுதி தான். அதில் அவங்க நடந்து வரணும். நாங்கள் 7 மணி ஆராதனை, 6:20 6:25க்கு நாங்கள் போயிடுவோம். ஏன்னா ஏற்கனவே ஆயத்தப்பட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் போய் கதவெல்லாம் திறந்து வெளியில் மட்டும் கொஞ்சம் பெருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா மரங்கள் நிறைய இருந்துச்சு சுற்றி. அதனால் அந்த இலைகள்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் நாங்கள் 7 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தோம். இந்த அம்மா நாங்கள் வருவதற்கு முன்பே, இவங்க 5:30 மணிக்கு கிளம்பி அவங்க ஆராதனைக்கு நடந்தே வந்து கேட்டில் அவங்க பையை மாட்டிட்டு நிற்பாங்க. நாங்கள் போன உடனே சொல்லுவாங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன், எனக்கு ஆசீர்வாதம் எனக்கு தான் அப்படின்வாங்க. அப்புறம் நாங்கள் சில நேரங்களில் வேலை அங்கே நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் சர்ச்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக போய் 6 மணிக்கே நாங்கள் போய் திறந்து காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்தோம். அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாக 6:15 6:20 தான் வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, இன்றைக்கி ஆசீர்வாதம்லாம் உங்கள் பக்கம் போயிடுச்சா அப்படின்வாங்க. ஆனால் அந்த தாயார் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குணம் இருந்தது. என்னென்னா, அவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு நாங்கள் செபிக்கிறதுக்கு போலவே அவங்களும் ஜோமனாகும் வீட்டில். அந்த ஆராதனைக்கா நல்ல ஜோமனாகும். அவங்க ரொம்ப சொற்பமான பணங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கம்யூனிட்டி செக்ஷனில் அவ்வளோதான் கொடுப்பாங்க. அவங்க அதில் அவங்களுக்காக, அவங்களுடைய செலவுக்காக கொஞ்சம் சில 100 ரூபாய்களை எடுத்து வைத்திருப்பார்கள் வார வாரம் அவங்க சாப்பாட்டுக்கு. சில நேரங்கள் அவங்க ஜோம் பண்ணி அவங்க முகத்தில் பார்க்குற ஒரு மலர்ச்சி இருக்கும். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பார் கர்த்தர். உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு வருவாங்க, அவங்களுக்கு அந்த பணத்தை கொடு, ஒரு 100 ரூபாயை கொடு. பாருங்கள், அவங்க வந்து யாருக்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, யாருக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் யார் உட்கார்றாங்கன்னு அந்த ஆர்வத்தோடு பார்த்துருப்பாங்க. ஆராதனை முடியும் பொழுது அந்த பணத்தை அந்த அந்த பக்கத்தில் இருந்த நபர்கள் இடத்துல கொடுத்துட்டு அவங்க வேகமாக போயிடுவாங்க. எங்களுக்கு இது ரொம்ப நாள் தெரியாது. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விசிட்டிங் போயிருந்தப்போ அந்த அம்மா சொன்னாங்க, காசே இல்லை பாஸ்டர், நாங்கள் இருந்த காசை வச்சு வந்துட்டோம் சர்ச்சுக்கு, திரும்ப அங்கேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நடந்தான் வரணும். கிட்டத்தட்ட அது ஒரு 10-12 கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து வர்றதுக்கு. சரி, நாங்கள் நடந்தே போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம். ஆனால் எங்கள் பக்கத்தில் அந்த அம்மா
என்ன நினச்சாங்களோ தெரியல. அவங்க கொஞ்சம் 100 சில ரூபா இருக்கும், அதை மடித்து என் பையனுடைய பாக்கெட்டில், என் குழந்தையுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. எங்களை நாங்கள் நம்ப முடியல. அவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்தார். இதுதாங்க கர்த்தர். ஆலயத்துக்கு போகிறது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு ஆயத்தம் இருக்க பாருங்க. நான் என் தேவனை சந்திக்க போகிறேன். நாம் என்ன நினைக்கிறோம்? எதுக்கு ஆலயத்தை போகிறோம்? அது கடமை, அது அப்படி இது அப்படினோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஆலயத்துக்கு அவரை சந்திக்க போகணும். என் நேசரை நான் சந்திக்க போகிறேன். என் நேசர் என்னோடு கூட பேசும்படி நான் போகிறேன். என் நேசர் எனக்காக காத்திருப்பார். என் நேசரை நான் சந்திக்கிற இடம் அந்த ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அப்படி முழங்கால நின்று, அந்த ஆலயத்துக்குள்ளே அப்படி உட்காந்து, அந்த ஆலயத்துக்குள்ளே போய் அந்த 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 முகத்தை அப்படியே அந்த ஃபுல்ஃபிட்கிட்ட நாம் அப்படியே தேவனுடைய முகத்தை அப்படி பார்க்கும்போது அந்த தெய்வ பிரசன்னம் அப்படி இறங்கி வரப்பாருங்க. உங்கள் மேலே அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரக்க அந்த உலகத்துக்கு எல்லா கவலைகளும் மறந்துடும். அங்கே ஒரு உருவம் இருக்காது, ஒரு சிலை இருக்காது, ஒன்றும் இருக்காது. அவருடைய பிரசன்னம். நான் அவரை சந்திக்க போகிறேன், அவரிடத்தில் நான் பேச போகிறேன், அவர் பேசுகிறதையும் நான் கேட்க போகிறேன். இதுதாங்க சொல்கிறான் தாவீது. இந்த அனுபவத்தை சொல்கிறான். ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னாங்கப்பா, நான் மகிழ்ச்சி ஆயிட்டேன்ப்பா. அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் போய் வாசலில் நிற்கிறதுக்கே சந்தோஷப்படுறேன். அதே போல் தாவீது சொல்லும்போது சொல்கிறா, ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிற உடைய ஆலயத்தின் வாசற்பட நிற்பதை நான் தெரிந்து கொள்வேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஆகாமிய கூடாரங்கள் அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ அழகாக இருக்கும். கூடாரம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். அவன் சொல்கிறா, அந்த விலை உயர்ந்த அந்த மகிமையான உயர்வான படுக்க மெத்தைகள், அந்த குஷன் சேர், இதில் எல்லாம் போய் உட்காரதை பார்க்கல. ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் போய் நிற்கிறேன்ல, அதை நான் தெரிந்து கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு ஆயத்தத்தோடு போங்க. அவரை சந்திக்க, அவரிடத்தில் பேச, அவரிடத்தில் உங்கள் மனபாரங்களை கொட்ட, அவர் உங்கள் மனபாரங்களை எடுத்து உங்களை இலகுவாக்கி அனுப்ப, அவர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அவர் காத்திருக்கிறார். அவர் தான் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சிலுவைக்கு அருகில் வந்த உன் பாரங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் உனக்காக சிலுவை சுமந்தாரே, உன் பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அவர் உங்கள் பாரங்களை ஏற்றுக்கொள்வதற்காக தான் சிலுவையில் சுமந்தார். நீங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? நீங்கள் ஏன் கதற வேண்டும்? நீங்கள் ஏன் கூப்பாடு போட வேண்டும்? நீங்கள் ஏன் வேதனை அடைய வேண்டும்? பல நேரங்களில் நாம் ஆலயத்துக்கு போவதை உதாசீனமாக நினைக்கிறோம். ஆனால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த ஆலயத்திற்கு முந்தி போய் பழகி பாருங்கள். ஆலயத்தில் போய் நீங்கள் 1/2 மணி நேரம் ஆராதனைக்கு முன்பே நீங்கள் போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதில் கிடைக்கக்கூடிய மன ரம்யம் வேற ஒன்றிலும் கிடைக்காது. கொரிய தேசத்தில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை சியோன் ரிவைவல் சர்ச் என்று நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனால் சரியான பெயர் எனக்கு சொல்ல முடியவில்லை. ஆனால் அதில் ரிவைவல் சியோன் ரிவைவல், ஜயன் ரிவைவல் சர்ச் என்று நான் கேள்விப்பட்டது போல எனக்கு நினைவு. அந்த சபையில் அந்த போதகர் சொல்லுகிறார், காலை ஆராதனைக்கு எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டி காண்றார். காலை ஆராதனை பனி கொட்டுகிறது. 4 மணிக்கு அவங்களுக்கு காலையில் ஜபம், 6 மணிக்கு முடிஞ்சிடும். 4 to 6 2 மணி நேரம் ஜபம் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு மக்கள் வருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் கேட்டு திறப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த போதகர் சொல்கிறேன், நாங்கள் 3:30 மணிக்கு கேட் திறப்போம், 3:30க்கு நாங்கள் கேட்டு திறப்போம், 3:45க்குள்ளே ஹவுஸ் ஃபுல்லாகிடும், வெளியில் மக்கள் நிற்பாங்க. ஆனால் மக்கள் முன்னாடியே 3 மணிக்கெல்லாம் அங்கே குழும்பி விடுவார்கள், நிரம்பி விடுவார்கள். நாங்கள் திறந்த மாத்திரத்தில் அவர்கள் வந்து
முழங்கால் நின்று ஜெபிப்பார்கள். 4 மணிக்கு நாங்கள் உள்ளே போகும் பொழுது ஒரு ஜெப மேகம் அங்கே மூடி இருக்கும். அங்கே போய் அன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தா போதும் 6 மணி வரையிலும் ஜனங்கள் அவ்வளவு கூட்டம். நீங்கள் எவ்வளோ பேர் தானே நினைக்கிறீங்க? என்ன அங்கே ஒரு 1000 பேர் வருவாங்களா? ஒரு 500 பேர் வருவாங்களா? என்ன பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. 2.5 லட்சம் பேர் வராங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதில் 1,35,000 பேர் வந்தாங்க. இப்போ 2.5 லட்சம் பேர் வராங்க. அதிகாலை ஜெபத்திற்கு ஆராதனைக்கு இல்லை, இது டெய்லி, இது ஒரு நாள் கிடையாது, டெய்லி அங்கே ஜெபம் நடக்குது 4 to 6. அந்த டெய்லி ஜெபத்துக்கு மழையோ புயலோ பனியோ எது இருந்தாலும், பனி பெய்யுது, அவங்க அதில் தான் எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க. 2.5 லட்சம் பேர் இன்றைக்கு. யோசிச்சு பாருங்களேன். அமேசான் காடுகளில் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அமேசான் காடுகளில் சில குழுவாக ஜனங்க இருப்பாங்க. அவர் அந்த 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 போதகர் பேசுகிற வீடியோவை பார்த்தேன். அவர் சொல்லுகிறார், நாங்கள் 14,500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம், இன்னொரு 15,500 பேர் பாக்கி இருக்காங்க, இந்த வருஷம் டிசம்பருக்குள்ளே கொடுத்துருவோம். ட்ரைப்ஸ் ரட்சிக்கப்படுகிறார்கள், கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்புகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை கண்டுகொள்கிறார்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் அப்படித்தான். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கார், தயவு தந்திருக்கார், சுகம் தந்திருக்கார், பலன் தந்திருக்கிறார், நன்மை தந்திருக்கார், நல்ல வாகன வசதிகளை தந்திருக்கிறார், பொருளாதார உயர்வுகளை தந்திருக்கிறார். ஏன் நம்ம அதை தவிர்த்து விட வேண்டும்? ஓடுங்கள். ஆராதனை நேரத்திற்கு முன்பே அந்த இடத்துல போய் அமர்ந்து கொள்ளுங்க. ஏனென்றால் அவர் உங்களுக்கு முன்பே அவர் அங்கே இருப்பார். என் மகன் வந்துட்டான்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமாய் பூரிப்பாய் ஆனந்த களிப்புடன் அவர் சமூகத்தில் அவர் முகம் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும். நாம் ஆராதிக்கும் பொழுது நம் ஆராதனவர் அவ்வளவு மகிழ்ச்சியாய் திளைத்து பிரிய போவார். அதை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னது தான். நான் உடனே ஓடிட்டேன். ஏன்னா எனக்கு அவருடைய ஆலயத்துக்கு போகணுன்னா அவ்வளோ விருப்பம். ஏன்னா ஒரு ராஜா ஆலயத்துக்கு வராருன்னா அவ்வளோ செக்யூரிட்டி போடுவாங்க, வழியெல்லாம் செக்யூரிட்டி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். சாதாரணமாக தாவீது போய்விட முடியாது ஆலயத்துக்கு போகிறேன்னு, அவ்வளோ செக்யூரிட்டி போடுவாங்க ஆலயத்துக்கு வெளியே. ஆனால் தாவீது சொல்கிறாரு, இன்னைக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், எனக்கு சந்தோஷம். நான் ஆலயத்தினுடைய வாசலில் நிற்கிறத நான் அப்படி விரும்புகிறேன். ஏன்னா அவர் இல்லாமல் நான் இல்லை. அவரை போய் நான் தரிசிக்கிறேன், அவரை போய் நான் பார்க்குறேன், அவரை நான் விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வாஞ்சை நமக்கு வேணும். போதகர் இப்படி பேசிட்டார், அவர் இப்படி பேசிட்டார், அவர் அந்த மாதிரி பேசிட்டார் இல்லைங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதத்தில் சொல்லப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் ஆலயத்தில் போய் உட்காரும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்பார். உங்களுக்கு சில காரியங்கள் அங்கே உங்கள் ஆலயத்தில் கஷ்டமாக இருக்கா, ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் இப்படி இருக்குப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஜெபத்தில் தெரிவித்தால் போதும். மீதியை பாருங்கள், அது மாற்றப்படும். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒன்றை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், நெருக்கடி வருங்க, ஆனால் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். உங்களுக்கு என்ன தேவை? இப்போ எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அதை போய் யார்கிட்டையும் நம்ம பிரபலப்படுத்த வேண்டியதில்லை. அவர்கிட்ட சொன்னால் போதும், அப்பா கிட்ட சொன்னால் போதும், ஏசப்பான்னு சொல்லிட்டா போதும், அவர் பார்த்துப்பார், அவர் நடத்துவார். அவர் செய்கிற காரியங்கள் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு அதை செய்ய விரும்புகிறார். ஆலயத்துக்கு போகிறீர்களா? ஆலயத்துக்கு போய் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்கள, ஒரு மகிழ்ச்சியோடு போங்க, புன்முறுவலோடு போங்க. நீங்கள் இழந்ததை எல்லாம் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார்.
மேன்மைப்படுத்துவார். கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமே. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான உடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறதை குறித்து நீர் அவர்களோடு கூட எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறீர். அதில் நாங்களும் அவர்களும் உம்மை இன்னும் அதிகமாக கிட்டி சேர கர்த்தர் கிருபைதாரும். உம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் இழந்து விட்டார்கள், எதிலெல்லாம் குறைபட்டு விட்டார்களோ அதெல்லாம் நீர் அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை உயர்த்தி அருள வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை நடப்பி கிருபை சூழ்ந்து கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தன் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர்கள். ஆமென்.